Hi viewers, you are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now online classes also available 9790948610 0097455772714. ஹாய் திஸ் இஸ் பானு. நம்ம வந்து ஏக் ஆஷிர்வாத் அப்படின்ற லெசன் வந்து பார்க்க போகிறோம். இது எழுதினவர் வந்து துஷ்யந்த குமார் அப்படின்றவர் வந்து பேஜ் நம்பர் 18 வந்து ஏக் ஆஷிர்வாத் நாமक एक कविता श्री दुष्यंत कुमार की है. இது எழுதினவர் வந்து துஷ்யந்த குமார். इनका जन्म उत्तर प्रदेश में हुआ था और उत्तर प्रदेश में பிறந்தவர். वे हिंदी के प्रसिद्ध कवि ही नहीं और வந்து हिंदी के எழுதுற கவிஞர் மட்டுமே இல்லாம बल्कि भारत के प्रथम गजल लेखक भी है और வந்து भारत इंडिया के வந்து ஒரு गजल लेखक राइटर கூட வந்து गजल लिखने लेखन को इन्होंने अत्यंत लोकप्रिय बना दिया और வந்து गजल எழுதுறதுல வந்து அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவராக இருக்கிறார் வந்து साये में धूप इनका प्रसिद्ध काव्य संग्रह है. இது வந்து அவர் இந்த சாயே மே தூப் அப்படின்ற போயம் வந்து அவர் வந்து எழுதின ஒரு பெரிய கிரந்தத்திலேருந்து வந்து ஒரு காவிய சங்கிரகம் இதுலேருந்து வந்து எடுக்கப்பட்டது வந்து जा तेरे स्वप्न बड़े हों भावना की गोद से उतर कर जल्द पृथ्वी पर चलना सीखे. जा तेरे स्वप्न बड़े हो. இப்போ ஆக்சுவலி வந்து நமக்கு வந்து கனவுகள் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், நமக்கு வந்து ரொம்ப பெரிதாக இருக்கும் வந்து பாவனாக்கி கோதுசே உதர்க்க அந்த எப்பயுமே வந்து நம்ம வந்து கனவுகளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் வந்து அதை வந்து கரெக்டாக நினைவு படுத்திக்கிறதுக்காக தட் மீன்ஸ் வந்து அந்த கனவை வந்து நிறைவேற்றிறதுக்காக நம்ம வந்து நிறைய வந்து வேலைகளை செய்யணும் வந்து ஜல்து பிருத்வி பர் சலனா சீக்கேன். அதில் வந்து பிருத்வி பூமி மேலே நடக்கிறது வந்து கற்றுக்கோ. சாந்து தாரோம் சி அப்ராப்பிய ஊஞ்சாயும் கேலியே ரூட்னா மச்சல்னா சீக்கேன். அங்கே வந்து சாந்து தாரும் இப்போ வந்து சந்திரன் தாரை மேலே இருக்கிற நிறைய இந்த மேலே இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்து நம்ம வந்து எப்பயுமே வந்து சிரிச்சு கொண்டே இருக்கிறது ஹம்சே முஸ்குராவே காவே எப்பயுமே வந்து சிரிச்சு கொண்டு இருக்கிறத வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம் வந்து हर दिए की रोशनी देखकर ललचावे उंगली जलावे अपने पाँव पर खड़े हों जा तेरे स्वप्न बड़े हों. நீ வந்து எவ்வளோ குழம்பு வந்து நம்ம வந்து வெளிச்சத்தை வந்து கொண்டு வரோமோ அவ்வளோ வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பேண்டபுளாக நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நம்ம வந்து கனவுகளை வந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்றாரு வந்து பேஜ் நம்பர் 201 எடுத்தீங்கன்னா 201ல வந்து நமக்கு வந்து சாராம்சம் இருக்குது வந்து அந்த சாராம்சம்க்கு அப்புறமா வந்து போயமுடைய இதை வந்து லேர்ன் பண்ணலாம் வந்து 201 பேஜ் எடுங்க வந்து एक आशीर्वाद नामक कविता के कवि हैं श्री दुष्यंत कुमार. இது எழுதினவர் வந்து दुष्यंत कुमार. कवि का कहना है कि भारतीय संस्कृति में आशीर्वाद का स्थान बहुत ही महत्वपूर्ण है. நம்மளுடைய நீங்க என்ன சொல்ல வராருன்னா வந்து ஆசீர்வாதத்தை பத்தி சொல்ல வராரு வந்து நமக்கு வந்து மனிதர்களுடைய ஆசீர்வாதம் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து எப்படின்னா வந்து ரொம்ப महत्वपूर्ण विला कट முடியாத அளவுக்கு இருக்கும் வந்து हम किसी भी मुख्य कार्य करने के पहले நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படினா நம்ம பெரியவங்க கிட்டயும் வந்து கடவுள் கிட்டயும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வந்து भगवान तथा बड़ों के आशीर्वाद लेते हैं. கடவுள் கிட்டயும் பெரியவங்க கிட்டயும் வந்து ஆசீர்வாதம் वांगुओं. इस कविता में कवि इस तरह का आशीर्वाद देते हैं जिससे हम जीवन में उन्नति पा सकें. நம்ம வந்து எதை போல நம்ம வந்து கனவுல காண்றோமோ அதை போல வந்து உன்னதமான ஸ்தானத்தை வந்து அடைவோம் அப்படின்னு இந்த போயம் மூலமாக சொல்ல வராரு. वे बड़े बड़े स्वप्न देखने का आशीर्वाद देते हैं. நம்ம பெரிய பெரிய கனவுகளை காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாரு. साथ साथ स्वप्न के संचार से उतर कर यथार्थ पर चलना सीखने को कहते हैं. சரி நீங்க வந்து கனவு காண்றீங்க வந்து இதெல்லாம் ஓகே வந்து கொஞ்சமாவது நம்ம யதார்த்தத்தையும் வந்து நீங்க வந்து கொஞ்சம் பாருங்க, யதார்த்தமான சிச்சுவேஷனையும் வந்து நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலையை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. वे कहते हैं कि चांद तारे जैसे ऊंचे स्तर पर पाने के लिए हमें रूट मचलना सीखना चाहिए यानी होड़ लगाना चाहिए. हमेशा हंसते गाते रहने का भी आशीर्वाद देते हैं.
இப்போ வந்து சந்திரன் சூரியன் அதை போல வந்து அந்த ஸ்டார்ஸை வந்து அடையணும், இல்லை வந்து ஸ்டார்ஸாக நம்ம மாறணும் அப்படின்னா வந்து தட் மீன்ஸ் வந்து அந்த ஸ்டார்ஸ் வந்து ஜொலிச்சு கொண்டே இருக்கும் வந்து. அப்படி ஜொலிச்சுட்டே இருக்கும் வந்து. ஆனால் வந்து எல்லார் மேலேயும் வந்து சிடிச்சிடுன்னு விழுந்தோம்னா அதை போல் ஸ்டார்ஸ் போல் நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. நம்ம வந்து என்ன சொல்ல வராங்க வந்து ஸ்டார்ஸாக ஜொலிக்கணும் அப்படின்னா எப்பயுமே வந்து ஹமேஷா ஹம்சுதே காத்தே ரானேக்கா கவி ஆசீர்வாதத்தை எப்பயுமே சிரிச்சு கொண்டே நம்மளுடைய காரியங்களை வந்து பாடிக்கொண்டே வந்து ஆசீர்வாதத்தை சொல்றாரு, கொடுக்குறாரு வந்து. எப்பயுமே சிரிச்சு கொண்டே அந்த காரியத்தை வந்து நம்ம வந்து ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. हर दीपक की रोशनी को देखकर ललचाने का अर्थात हर चीज के लिए जिज्ञासु बनने का आशीर्वाद देते हैं. இப்போ வந்து ஒரு விளக்கு ஏத்துறோம் வந்து அது வந்து தேக்கர் லலச்சானே கா அது வந்து ரோஷனிக்கு அந்த வெளிச்சம் அப்படின்றது எவ்வளோ வரைக்கும் வெளிச்சம் கொடுக்கணுமோ அவ்வளோ வரைக்கும் வெளிச்சம் கொடுக்கும் வந்து. அது வந்து அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஹர் சீஜுக்கே லியே ஜிஜ்ஞாசு பண்ணைக்கு ஆசீர்வாத் தேते हैं. இப்போ எல்லா விஷயங்கள் மேலேயும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்காக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. जिससे नुकसान भी क्यों ना उठाना पड़े, अंत में हमें आत्मनिर्भर रहने का भी आशीर्वाद देते हैं. आत्मनिर्भर அப்படின்னா எப்பயுமே வந்து ஆத்மார்த்தமா ஆத்மநிர்பர் பயம் இல்லாம வந்து நம்ம வந்து இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. इस कविता की पंक्तियों से हमें एक नई स्फूर्ति मिलती है. ஒரு புதிய உற்சாகத்தை வந்து நம்ம வந்து கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் வந்து போயம் பார்த்தீங்கன்னா வந்து போயமுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா வந்து பேஜ் नंबर 193 இருக்கு பாருங்க. அந்த जब तेरे स्वप्न बड़े हों भावना की गोद से उतरकर जल्द पृथ्वी पर चलना सीखें. यह पद्यांश एक आशीर्वाद नामक कविता से दिया गया है. इसके कवि श्री दुष्यंत कुमार हैं. ये हिंदी के प्रसिद्ध कवि हैं. இது எழுதினவர் வந்து हिंदीயோடைய प्रसिद्ध कवि हैं. कवि बड़े बड़े स्वप्न देखने का आशीर्वाद देते हैं. பெரிய பெரிய स्वप्नங்களை வந்து அடையறதுக்காக ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. लेकिन यथार्थ पर चलना सीखने को भी कहते हैं. யதார்த்தத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், யதார்த்தத்தையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. हर दिए की रोशनी देखकर ललचाएं उंगलियां जलाएं अपने पांव पर खड़े हों. यह पद्यांश एक आशीर्वाद नामक कविता से लिया गया है. इसके कवि श्री दुष्यंत कुमार हैं. ये हिंदी के प्रसिद्ध कवि हैं. कवि हर दीपक की रोशनी देखकर ललचाने का आशीर्वाद देते हैं. ஒரு விளக்க வந்து பார்த்துட்டு அதை வந்து லலச்சானேக்கு ஆசீர்வாத் देते हैं. எவ்வளவுக்குள்ள வந்து நம்ம வந்து வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் காட்டும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கோங்க, அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இதை விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு வந்து. ஜிஜ்ஞாசு பண்ணைக்கு ஆசீர்வாத் देते हैं. ஜிஜ்ஞாசு அப்படின்னா விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை. அதே போல ஒரு விளக்கு ஏற்றின உடனே ஒரு ரூம்லயோ இல்லை வந்து எவ்வளோ வரைக்கும் நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து வெளிச்சம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து போகும் வந்து. அதே போல வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக முன்னுக்கு போங்க அப்படின்னு இந்த போயம் மூலியமாக சொல்றாரு. आखिर कवि आत्मनिर्भर रहने का आशीर्वाद देते हैं जिससे थोड़ा कष्ट भी क्यों ना सहना पड़े. நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தைரியமாக எதிர்கொண்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தை வந்து நம்ம சகிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த போயம் மூலியமாக நமக்கு சொல்ல வராரு. தேங்க்யூ வெரி மச்.